மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸை மட்டுமே பார்த்து இன்வெஸ்ட் பண்றது, ஒரு கார் வாங்கும்போது ஸ்பீடா போகுமா அப்படின்னு மட்டும் பார்த்து கார் வாங்குற மாதிரி. நடைமுறைக்கு இது சாத்தியம் கிடையாது. எப்படி ஒரு கார் வாங்கும் போது அதோட விலை என்ன, மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும், சேஃபான காரா, பெட்ரோல் இன்ஜினா டீசல் இன்ஜினா, இது என்னோட டிரைவிங் ஸ்டைல் என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்து வாங்குற மாதிரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியும் இதோட சேஃபான ஃபண்டா, எவ்வளோ ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அப்புறம் ரிட்டர்ன்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த கண்ணோக்கத்தோட இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈக்விட்டி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னா என்ன? முதல்ல நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல லார்ஜ், மிட் கேப், ஸ்மால் கேப்னு பல வகையான கம்பெனிஸ் இருக்கு. லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னா பெரிய கம்பெனிஸ், ஸ்டேபிளா சேஃபான ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய கம்பெனிஸ், ஆனால் growth கம்மி தான். மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னா என்ன? ஹை growth கம்பெனிஸ், நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ், ஆனால் சேஃப்டி கொஞ்சம் கம்மி. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்றது தேர்ட் கியர்ல சிட்டி டிரைவிங் பண்ற மாதிரி, ஸ்லோவா போகணும் ஆனா சேஃபா போகலாம். மிட் கேப், ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றது ஹைவேல ஸ்பீடா போகிற மாதிரி. ஸ்பீடா போகும்போது ஜாலியா இருக்கும், ஆனா சடன் பிரேக் போடணும்னா நமக்கு கண்ட்ரோல் தேவை. ஓகேயா? ஸோ இதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஈக்விட்டி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பத்தி பார்க்கலாம். ஃப்ளெக்ஸி கேப், இந்த பேர்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது என்னன்னு. லார்ஜ் கேப்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம, மிட் கேப்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம, ஸ்மால் கேப்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம, மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி லார்ஜ், மிட், ஸ்மால்னு எல்லா வகையான கம்பெனிஸ்லயும் இந்த ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணலாம். அவருக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர் மாற்றுவார்ல, அதே மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி இந்த ஈக்விட்டி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் மேனேஜருக்கும் உண்டு. ஓகே, ஸோ இப்போ ஈக்விட்டி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். எல்லா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் மாதிரியும் உங்களுக்கு ஒரு 5 years டைம் ஃப்ரேம் இருந்தால் மட்டும் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 5 years கீழே டைம், அதாவது உங்க நெக்ஸ்ட் 3-4 years எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்னோட வீடியோ இருக்கு. 1 to 5 yearsக்கு என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், டாக்ஸ் எஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்க. பட் உங்களுக்கு 5 yearsக்கு மேல டைம் இருந்ததுன்னா ஈக்விட்டி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸை நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளோட உங்களுக்கு ஏத்த ஈக்விட்டி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் எது, அதை சூஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஸ்டெப் 1, மார்னிங் ஸ்டாரோட ரேங்கிங். மார்னிங் ஸ்டார் இஸ் அ குளோபல் ரிசர்ச் ஏஜென்சி. அவங்க இந்தியாவில் மட்டும் இல்லை, யூஎஸ், யூரோப், ஏஷியான்னு பல கண்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அனாலிசிஸ் பண்ணி ரேட்டிங் கொடுப்பாங்க. இந்த ரேட்டிங் எதை வச்சு கொடுக்குறாங்க? ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ். வாட் டஸ் இட் மீன்? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கார்ல மைலேஜ் பார்க்குறோம்ல, 1 liter பெட்ரோலுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும், அதே கான்செப்ட் தான். 1 unit ஆஃப் ரிஸ்க்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்து ரேட்டிங் கொடுப்பாங்க. எவ்வளோ ரிஸ்க் கம்மி, ரிட்டர்ன் ஜாஸ்தியோ அந்த அளவுக்கு ரேட்டிங் ஜாஸ்தி. நம்ம இப்போ 5 star ரேட்டட் ஃபண்ட்ஸ்ல மட்டும்தான் பார்க்க போறோம். அவங்களோட லிஸ்ட்ல 7 ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் இருக்கு, 5 star ரேட்டட் ஃபண்ட்ஸ். ITI, White Oak, Bank of India, HDFC, Parag Parikh, Quant, JM Financial. இப்போ இந்த 7 ஃபண்ட்ஸை நம்ம நெக்ஸ்ட் ஃபில்டர் பண்ணலாம். ஓகேவா? White Oak, ITI, Bank of India, இது மூணுமே 5 வருஷத்துக்கு கீழே உள்ள ஃபண்ட், அதாவது கோவிடுக்கு அப்புறமா ஓபன் பண்ண ஃபண்ட்ஸ். அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் கம்மி, அதனால இப்போதைக்கு அதை பார்க் பண்ணி வச்சிடலாம். HDFC பழைய ஃபண்ட், நல்ல ட்ராக் ரெக்கார்ட் உள்ள ஃபண்ட், ஆனா ரீசெண்டா ஃபண்ட் மேனேஜர் சேஞ்ச் ஆயிருக்காங்க, அதனால இப்போதைக்கு அதை பார்க் பண்ணி வச்சிடலாம். 2-3 years லேட்டர் அந்த ஃபண்ட் எப்படி பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். அதனால இப்போதைக்கு நம்ம கிட்ட மிஞ்சி இருக்கிறது பராக் பரிக், குவாண்ட், JM Financial. இப்போ இந்த 3 ஃபண்டையும் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ண போறோம். வாங்க. ஸ்டெப் 2, போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ். காரை ஹுட்டு ஓபன் பண்ணி இன்ஜினை செக் பண்ணுவோம்ல,
அதே மாதிரி இந்த 3 மியூச்சுவல் ஃபண்ட்லையும் ஓபன் பண்ணி போர்ட்ஃபோலியோல என்ன இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். குவாண்ட் அண்ட் பராக் பாரிக் ரெண்டுலையுமே முக்காவாசி அமௌண்ட் வந்து லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல நமக்கு என்ன தெரியுது, இந்த 2 ஃபண்டுமே சேஃப்டிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கன்னு தெரியுது. ஜேஎம் ஃபைனான்சியல் 63% தான் லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுத்திருக்காங்க. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மிட் அண்ட் ஸ்மால் கேப். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மிட் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் ஹை க்ரோத் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ். பராக் பாரிக்ல இந்த 2 மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 5% கம்மியா இருக்கு, பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க். குவாண்ட்ல வந்து மீடியம் ரிஸ்க் எடுத்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜேஎம் ஃபைனான்சியல் மறுபடியும் ஹை ரிஸ்க் எடுத்து 35% ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதான். பராக் பாரிக் எக்ஸ்ட்ரீம்லி சேஃப், பாசிபிள் லோ ரிட்டர்ன்ஸ். குவாண்ட் மீடியம் ரிஸ்க், ஹை ரிட்டர்ன்ஸ். ஜேஎம் ஃபைனான்சியல் ஹை ரிஸ்க், ஹை ரிட்டர்ன். ஓகேவா? இந்த போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோனா என்ன? ஒரு கார் நம்ம வாங்குறோம், ஷோரூம்ல வாங்கினா விலை ஜாஸ்தி, அதே காரை 2 days கழிச்சு ரீசேல்ல வாங்கினா விலை கம்மி. சேம் கார், சேம் குவாலிட்டி, பிரைஸ் கம்மி. பட் இந்த மாதிரி டீல்ஸ்லாம் நமக்கு ரியல் லைஃப்ல ஈஸியா கிடைக்காது, ஸ்டாக் மார்க்கெட்ல கொஞ்சம் கிடைக்கும். நம்ம இந்த PE ரேஷியோல புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, எவ்வளோ கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு பெஸ்ட், பிரைஸ் எவ்வளோ கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு பெஸ்ட். இதுல வந்து பராக் பாரிக் சூப்பர் ஜாப் பண்ணியிருக்காங்க, 16 PEல இருக்காங்க. JM has also done a good job. குவாண்ட் வந்து 20 PEல இருக்காங்க, கொஞ்சம் ஹை PE தான். பட் இது தப்புன்னு சொல்ல முடியாது. மேபி தே ஆர் கோயிங் ஃபார் ஹை மொமெண்டம் ஸ்டாக்ஸ், ஹை மொமெண்டம் ஹை க்ரோத் ஸ்டாக்ஸ்ல அவங்க ஃபோக்கஸ் பண்றதுனால பியும் கொஞ்சம் ஹையா இருக்கு இங்க. ஓகேவா? இப்போ நம்மளோட ஃபேவரட் ஸ்டெப் ரிட்டர்ன்ஸ். இந்த 3 ஃபண்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். நீங்க ஒரு 1 lakh 1 year, 3 year, 5 year, 10 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த 3 ஃபண்ட்ல அதோட வேல்யூ என்னவாக இருக்கும்னு தான் இந்த சார்ட் காட்டுது. வெரி சிம்பிள் டு சி, குவாண்ட் தான் பெஸ்ட் பர்ஃபார்மர். ஓகேவா? ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும். இன்னொன்னு பார்த்துக்கலாம், பெர்சன்டைல் ரேங்கிங். பெர்சன்டைல் ரேங்கிங்னா என்ன? வெரி சிம்பிள். நம்ம கிளாஸ்ல வந்து ரேங்க் வாங்குவோம்ல, ஃபர்ஸ்ட் ரேங்க்னா பெஸ்ட், 50th ரேங்க்னா லோவஸ்ட், அதே கான்செப்ட் தான். குவாண்ட் 2021ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கீழே வந்து இப்போ திரும்ப 2026ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. எந்த ஒரு ஃபண்டுமே வருஷம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்காது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, மேலே கீழே போயிட்டு வரும். நம்ம இன்வெஸ்டரா பார்க்க வேண்டியது எவ்வளோ கன்சிஸ்டண்டா அந்த ஃபண்ட் இருக்குன்னு தான் பார்க்கலாம். இந்த விஷயத்துல குவாண்ட் இஸ் வெரி கன்சிஸ்டன்ட். சில வருஷம் டாப் 3 டாப் 5ல இருக்கும், அதுக்கப்புறம் கீழே போய் ஒரு 2-3 years கீழே இருந்துட்டு திரும்ப டாப்ல வரும். அதோட பேட்டர்னே அதான். பராக் அண்ட் ஜேஎம் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட் கம்பேரிட்டிவ்லி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாம் அலசி பார்த்தாச்சு. PE ரேஷியோ, போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ், ரிட்டர்ன்ஸ், பெர்சன்டைல் ரேங்கிங், மார்னிங் ஸ்டார் ரேங்கிங் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ நம்ம ஃபைனல் அனாலிசிஸ் என்ன? வெரி சிம்பிள். பராக் பாரிக் வந்து ஒரு SUV மாதிரி. நம்ம சிட்டி டிரைவிங்கும் பண்ணலாம், ஹைவேலையும் போகலாம். ஸ்டெடி, சேஃப், ஃபாஸ்ட், குட் ஃபண்ட் ஓவரால். ஒரு SUV வாங்குற மாதிரி. குவாண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி. ஓகேவா? அது வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஃபண்ட், க்ரோத் மொமெண்டம் சேஸ் பண்ற ஃபண்ட். அதனால உங்ககிட்ட ஒரு 10 years, அட்லீஸ்ட் 7 yearsக்கு மேல டைம் ஃப்ரேம் இருந்தா அந்த பக்கம் போங்க, இல்லைன்னா வேண்டாம். JM வந்து ஒரு செடான் கார் மாதிரி. ஓகே ஃபார் சிட்டி, ஓகே ஃபார் ஹைவே. பட் நம்ம கிட்ட இந்த 2 வெரி குட் ஆப்ஷன் பராக் அண்ட் குவாண்ட் இருக்கும் போது மை பர்சனல் சாய்ஸ், நான் இப்போதைக்கு JM பக்கம் போக மாட்டேன். ஐ வில் சூஸ் பிட்வீன் பராக் அண்ட் குவாண்ட். யாருக்கு இது பொருத்தமான ஃபண்ட்? உங்ககிட்ட லம்சமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு அமௌண்ட் இருந்ததுன்னா அகெயின் மினிமம் 5 years.
லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க பராக் பரிக் போகலாம். 5 to 7 years எஸ்ஐபி பண்றீங்கன்னா பராக் பரிக் கன்சிடர் பண்ணலாம். 7+ years எஸ்ஐபி கன்சிடர் பண்றீங்கன்னா குவாண்ட் பக்கம் போங்க. பட் அகேன் ஐ ஹேவ் டு வார்ன் யூ, இட்ஸ் அன் அக்ரெசிவ் ஃபண்ட். அது மேலே கீழேன்னு பயங்கரமா ஏற்றம் இறக்கம் இருக்கும். உங்களால தாக்கு பிடிக்க முடியும்னு நினைச்சா குவாண்ட் கிட்ட போங்க. ஃபைனலா நம்ம எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் பார்த்துக்கலாம். மாசம் கன்சிஸ்டண்டா மார்க்கெட்டை பார்க்காம 10,000 rupees நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 10 yearsல குவாண்ட்ல உங்களோட 12 lakh இன்வெஸ்ட்மெண்ட் 36 lakhs இருக்கும். பராக் பரிக்ல உங்களோட 12 lakh இன்வெஸ்ட்மெண்ட் 31 lakhs இருக்கும். ஆல்மோஸ்ட் 5 lakhs டிஃபரன்ஸ். அதான் லாங் டேர்ம் சிப்புக்கு குவாண்ட் இஸ் குட். பட் பராக் பரிக் இஸ் ஆல்சோ அ குட் ஃபண்ட். நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல், உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 ஃபண்ட்ல இருந்தும் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எந்த ஃபண்டில் அனாலிசிஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. I will pick up that fund and analyze it for you. I will see you in my next video. Bye-bye.